பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த பூர்ணிமா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வணக்கம்ங்க, ப்ராமிசஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் எனக்கு காட்டின அன்புக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருப்பேன். அந்த ஒரு நன்றியை என்னோட செய்யும் வேலையின் மூலயமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறப்ப என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை லவ் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே என்னோட இரு கரத்தை கூப்பி நான் என்னோட வணக்கத்தை செலுத்துறேன். இது மட்டும் இல்லாமல் என்னோட சந்தோஷம், என்னோட துக்கம், அழுகை, கோபம், சண்டை இதெல்லாம் தாண்டி நன்று தீது அப்படின்னு இது அத்தனையிலையுமே 100 நாட்கள் என்னோட வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை கண்டஸ்டன்ஸ் கூடயுமே வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நான் அதே நட்போட இருப்பேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட குட் சைட் மற்றும் பேட் சைட் இது ரெண்டையுமே பார்த்துட்டு மகிழ்ந்தவங்க இருக்கீங்க, கோவப்பட்டவங்க இருக்கீங்க, அண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டு விமர்சித்தவங்களும் இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி மற்றும் சாரி. இதை நான் கண்டிப்பா இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வெறுப்பதிலும் ஒரு காதல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வெறுத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு மன வருத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாரி. எனக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவி, கமல் சார், இண்டோமல் சைன் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. கண்டிப்பா என்னோட நெகட்டிவிட்டியை நான் இக்னோர் பண்ண போறது கிடையாது. அதற்கு பதிலாக என்னோட பாசிட்டிவிட்டியை வச்சு அதை மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்ட் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கூட நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கல, அதற்கு சாரி அப்படிங்கிற வேர்டே பயன்படுத்தல. ஒருவேளை நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரதீப்பை போய் பார்த்திருந்தாலோ, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் விதமா நீங்க ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா மக்கள் உங்களை மன்னிச்சிருப்பாங்க. மாயா பண்ண அளவுக்கு உங்களை மிகப்பெரிய ஒரு ஹேட்டர்ஸ்க்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா தெரிந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த நொடி வரைக்குமே நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறத நீங்க உணரவே இல்லை, அதற்கு சாரியும் கேட்கல. அதை விட்டுட்டு இங்க வந்து வெறுத்து காதலிப்பவர்கள் அப்படின்லாம் பூசி மொழிவிட்டு இருக்கீங்க. எந்த வகையில் இது ஏத்துக்கிறது அப்படின்னே தெரியல. கண்டிப்பா இதுவும் ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு பூர்ணிமாவோட போஸ்டர் கீழே மக்கள் கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.